குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸாக கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுறதில்ல. முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் இந்த இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்து என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மொத்தமாகவே 90 பாயிண்ட் மொத்தம் மூமெண்டம். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் மினிட்ல, அதாவது லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்ல பெரிய ஒரு மூமெண்டம். இது என்னென்ன ரீசன் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி அதனால பாருங்க, அதாவது நேத்தோட க்ளோஸ் 25,278, இன்னைக்கு ஓப்பன் 25,313, இன்னைக்கு ஹை 321. இதில் வந்து இது ஒரு 7, இந்த ஒரு 8, 9 பாயிண்ட் வச்சுக்கலாம். லோ பாருங்க 25,235, க்ளோஸ் 25,279. அப்போ லோவுக்கும் ஹைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இதில் வந்து 65, இதில் வந்து ஒரு 85, ஒரு அதிகபட்சமாக 85 to 90 பாயிண்ட்டுக்குள்ள தான் மொத்த மூமெண்ட்டுமே இன்னைக்கு நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹெவி சைட்வேஸ் எதுனா நிஃப்டி மட்டும்தான். இன்னொரு பியூட்டி பாருங்க, நேத்தோட லோ பாருங்க 225,235.5, இன்னியோட லோ பாருங்க 25,235.8. அதாவது நேத்தோட லோவும் இன்னியோட லோவும் சேம். மார்க்கெட் இதுக்கு கீழே புட் செல்லர் விடலை. அப்ப இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இப்ப மார்க்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை அது 25,333 கிராஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ், அதாவது ரேஞ்ச் எக்ஸ்டெண்டன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் எக்ஸ்டெண்டனுக்கு வாய்ப்பு, அது வரைக்கும் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதோட ஹை 25,333 இருக்கு. அதோட ஹை தாண்டா மட்டும்தான் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டன் ஆகும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்க ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா கால் செல்லர் பயப்படணும். பட் கால் செல்லர் இன்னைக்கும் பயப்படல, புட் செல்லரும் பயப்படல. சேம் நேற்று என்ன நடந்ததோ அதே தான் இன்னைக்கு நிஃப்டியில நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் 51,439, இன்னியோட ஓப்பன் 51,479 பாசிட்டிவ் ஓப்பன். ஏன்னா நேத்தோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகல, அதனால் பாசிட்டிவ் ஓப்பன். இன்னியோட ஹை பாருங்க 750, இன்னியோட லோ 240, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு க்ளோஸ் வந்து 689. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 500 பாயிண்ட் இந்த ஒரு 10 நாள் நீங்களே பாருங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வேணா என்எஸ்ல கூட போய் செக் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு, பெரிய மூமெண்டம் இதுதான் நடந்திருக்கு, அதுவும் லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு என்னன்னா, இன்னைக்கு நேத்தோட ஹை எது 579 மார்க்கெட் கிராஸ் பண்ணோன்னு கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இதோட ஹை பார்த்தீங்கன்னா இதுதான் 51,599 தான். இதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஹையா இருந்தது. இன்னைக்கு தான் புது ஹை வச்சிருக்காங்க 51,750. அப்ப கால் செல்லர் பேனிக் ஆயிட்டாங்க. ஓகே, நாளைக்கு என்ன சினாரியோ நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த 750 தாண்டி க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆனாங்கன்னா கால் செல்லர் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அப்ப மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். இதுக்கு நம்மளுக்கு பார்க்க வேண்டியது
ஆப்ஷன் செயின் அது என்னென்ன பார்த்துடலாம். நிஃப்டி பாருங்க, இன்னைக்கு மார்னிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க 12 ரெண்டு பக்கமும் 12 இருந்தது. எண்ட் ஆஃப் த டே பாருங்க, கால் சைடு பை 966, புட் சைடில் பார்த்தீங்கன்னா 12 அப்படியே இருக்கு. ஓகே, இது என்ன ஒரு சின்ன இதுனா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி நான் சொல்லிடுறேன் பாருங்க. நிஃப்டி அடுத்த மணி பாருங்க 69 ரூபா இருக்கு. ஆனால் அதே 350 அடுத்த மணி புட்டோட அடுத்த மணி பாருங்க 126 ரூபா இருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா புட் சைடில் ப்ரீமியம், அதாவது இன்னும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கு. புட் சைடில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி கூட இன்னும் 2 days இருக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆகும். ஆனால் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி, அதுவும் ஒரு செக் பண்ணிடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மணி எவ்வளோ இருக்கு? மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சு? பேங்க் நிஃப்டி 51,689, 163 ரூபா வச்சுக்கலாம். 700 பாருங்க, அப்பயும் புட் சைடு தான் அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு புட் சைடு கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கு. இங்கே கொஞ்சம் புட் சைடு கால் சைடில் கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குன்னு நான் நம்புறேன். பட் இது எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். நடக்கலாம், நடக்காமே போகலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் அது எப்படி என்னட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதான் நம்ம சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று. அப்புறம் நம்ம ஃபியூச்சர் பார்த்துடணும், ஏன்னா ஃபியூச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். நிஃப்டி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபியூச்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன? 25,340. க்ளோஸ் என்ன இன்னைக்கு? 25,354. அதாவது 14 பாயிண்ட் க்ளோஸ் வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா. மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? இங்கே 1 பாயிண்ட், அதாவது 0% இன்க்ரீஸ் இருக்கு. ஆனால் இங்கே 0.02% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். ஃபியூச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால டைம் வேல்யூ கொஞ்சம், அதாவது ரொம்ப இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் புட் சைடில் அதிகப்படியான ப்ரீமியம் இருக்கிறதுனால ஒரு கால் சைடு ஒரு நல்ல ரேலி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பேங்க் நிஃப்டி நல்ல மூமெண்ட் தான். பேங்க் நிஃப்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது, அதுவும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோங்க ஃப்ரெண்ட்ஸ்? 51,650. இன்னையோட க்ளோஸ் 51,834. இன்னையோட சேஞ்சஸ் 194 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. 0.38% பாசிட்டிவ் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 0.49% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. அப்போ ஃபியூச்சரோட ஸ்பாட் கொஞ்சம் நல்ல மூமெண்டம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது நல்ல ப்ரீமியத்தில் இருக்காங்க. ப்ரீமியம் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ரேலி நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல ரேலி நடக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் பாசிபிலிட்டி நிறையா இருக்கு. பட் நடக்கலாம், நடக்காமே போகலாம். அது நடக்கலாம், நடக்காமே போகலாம். எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மார்னிங் அப்டேட்டோட இன்னும் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் மார்னிங் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல நினச்சேன். லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியாவோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 6.6%,
ஒரு நிமிஷம் நான் பார்த்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட growth, அதாவது வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் growth வந்து 6.6%லேருந்து இந்தியா வந்து 7% கண்டிப்பாக வரும். ஃபினான்சியல் இயர் 2024-25ல கண்டிப்பாக வரும்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் கண்ட்ரி டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்ட்டு நாளைக்கு நம்ம பார்த்தா தெரியும். இது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பட் எதாக இருந்தாலும் மார்க்கெட் நாளைக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது நாளைக்கு மார்னிங் நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் அப்டேட்டோட நான் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. எந்த இதான கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.